என்ன ஆதாரத்தோட 80 லட்சம் எங்க நாச்சியார் அம்மாவுக்கு கடன் கொடுத்த அண்ணன் மூஞ்சி. ஐயோ, இவரை பார்த்த உடனே பொசுக்கிட்டு செத்து போச்சு. அண்ணே இப்ப பேசுன ஏன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க? அவர் இனிமே எப்படி பேசுவாரு? இப்போ நம்ம முருகேச அண்ணன் தான் பேசணும். அண்ணா நீங்க சொல்லுங்க. சார் தொகை பெருசா இருக்கவும் தான் சார் நான் உசாரா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இத பண்ணலனா உசுருக்கு உத்தரவாதம் இருந்திருக்காது சார். அப்படி மிரட்டினார் சார். என்ன எம்எல்ஏ சார் பேசாம நிக்கிறீங்க? ஏய் ஏண்டா ராஸ்கல், பிராடுத்தனம் பண்ணிட்டு என்கிட்டயே வந்து நியாயம் பேச சொன்னியா? இப்போ என் பேர்லடா கெட்டு போகுது. போலீஸ் இன்னும் எதுக்கே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? அந்த டாக்குமெண்ட் வாங்கி கிழிச்சு போட்டு அவன ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் லாடம் கட்டியா? சார் ஒரு நிமிஷம் சார். 80 லட்சம் பவானிக்கு கொடுத்ததா சொன்னதே நம்ம சிவகாமி அம்மா தானே? அவங்களுக்கு எதுவும் சிறப்பா செய்ய மாட்டீங்களா? ஆமாமா, அந்த அம்மாவே பணம் கொடுத்ததா சொன்னாங்கல்ல. டாக்குமெண்ட் போயினா அப்ப அவர் சொன்னது போய் தானே? பாருங்க, அவங்க உங்களையே ஏமாத்தி என்னங்கய்யா, எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து ஏன் சிவகாமி அம்மா, என்ன நீங்களும் ஏமாத்திருக்கீங்களா? என்ன பவானி, எல்லாருமே நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் சார் எம்எல்ஏவை ஏமாத்தி எப்படி கூட்டிட்டு வந்தானோ அதே மாதிரிதான் இவன் என்ன ஒரு நிமிஷம். நீங்க பவானிக்கு பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கான்னு நான் கேட்கலாம். அவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி கொடுத்தீங்க? கருப்பிலையா இல்ல வெள்ளையிலயானு கேட்கலாம். அந்த அமௌண்ட பவானி என்ன பண்ணான்னு கூட கேட்கலாம். ஆனா உங்ககிட்ட பதில் இருக்காது. ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னு இருப்பீங்க. அதான் சின்னதா ஒரு பயத்தை மட்டும் காட்டிட்டு விட்டேன். ஏன்னா எங்க அத்தை உங்களை எப்பவும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சதே இல்ல. இந்த ஜமீனோட வாரிசு தானே நீங்களும். அந்த எண்ணம் என் அத்தைக்கு இருக்கு. உங்களை அசிங்கப்படுத்தினா அது அவங்களுக்கும் அசிங்கம்னு என் அத்தை எப்பவும் நினைப்பாங்க. இப்ப அவங்களுக்காக தான் உங்களை சும்மா விடுறேன். ஆனா இதே மாதிரி விட்டுட்டே எல்லாம் இருக்க மாட்டேன். இனி ஒரு தடவை என் அத்தைக்கு ஏதாவது உங்களால பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சிவகாமி பார்த்தேல்ல, படிச்சவளா துணிச்சல்காரியா என் மருமகளை ஏன் தேடி புடிச்சு கொண்டு வந்தேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சு